அப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அரிணி வீட்லேருந்து எல்லாருமே வந்து நம்ம அண்ணாமலைய வந்து கேட்குறாங்க. "நீங்க வந்து நேர்மையானவர்ன்னு நெனச்சோம். இப்படி பண்ணிட்டீங்களே! உங்க வீட்ல சம்மந்தப்பட்டத நெனச்சு பெருமைப்பட்டோம். இப்போ அசிங்கப்படுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா கோவமா பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ பார்த்து கேட்குறாரு. "என்ன விஜயா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சமாளிக்கிறாங்க. மனோஜும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாரு. உடனே முத்து என்ன சொல்றாங்கன்னா, "எங்க அப்பா அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாரு. விஜயா வேற வழி இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மதம் எங்களுக்கு வேண்டாம், இப்போவே இவ்வளோ பொய்யா இருக்கே, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து அண்ணாமலையும் அவங்க குடும்பத்தையும் விஜயா மனோஜ் எல்லாரையும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம அண்ணாமலைக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது விஜயா மேலே. "என்ன விஜயா, நீ ஒரு ஒரு தப்பும் பண்ண, நான் மன்னிச்சுக்கிட்டே வரேன், ஆனால் நீ என்னை எவ்வளோ எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்ட பார்த்தியா? மனோஜ் மனோஜ்னு சொல்லி சொல்லி அவனையும் நீ உருப்படாமல் பண்ணிட்டு இந்த குடும்பத்தையும் நீ உருப்படாமல் தான் பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயா மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. மனோஜ் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே கல்யாணம் ஸ்டாப் ஆன விஷயம் வந்து சிந்தாமணி மூலமாக நம்ம ரோகிணிக்கு தெரிஞ்சு ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா மனோஜை போய் பார்க்குறாங்க. "என்ன மனோஜ், எனக்கு தெரியாமல் என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டேன், ஆனால் கல்யாணத்தை உன்னால் முடிக்க முடியாது, நான் மட்டும்தான் உனக்கு பொண்டாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து சவால் விட்டு நம்ம ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து விஜயாவை செம்மையாக திட்டி விட்டு நம்ம விஜயா கிட்ட இதுக்கப்புறம் நான் பேசவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை நினச்சி விஜயா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு நினச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் அடுத்த அப்கமிங் ப்ரோமோவாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தொடர்ந்து ரோகிணியே வந்து வின் ஆகிற மாதிரி எபிசோட்ஸில் காமிச்சிட்டு இருக்காங்களே, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இன்னும் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.